இந்தாங்க. என்ன பாக்குறீங்க? இது உங்களுக்கு தான். முதல்ல பணத்தை எடுத்து உள்ள வைங்க. யாராவது பாத்திர போறாங்க. பிடிங்க. என்னம்மா பணம்லாம் கொடுக்குறீங்க? ஏதாவது விவகாரமான வேலையா? அம்மா ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுமா? அண்ணா, ஒரு பிரச்சனையும் வராது. நான் சொல்றபடி கொஞ்சம் செய்யுங்க. சரி, நான் என்ன பண்ணணும்? இங்க பாரதின்னு ஒரு பொண்ணு லிஃப்ட்ல ஏறுவா. அவளை மேலையும் கீழையும் லிஃப்ட்ல போக வச்சு படாத பாடுபடுத்தி உயிர் பயத்தை ஏற்படுத்தணும். சரிங்களா? அம்மா, நீ சொன்ன வேலை ரிஸ்கான வேலைம்மா. மாட்டிட்ட பிரச்சனை ஆயிடும். என் வேலையே போயிடுமா? பயப்படாதீங்கண்ணா, கண்டிப்பா மாட்டிக்க மாட்டீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, புடிங்க. சரிங்கம்மா, நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நான் பண்றேன். அம்மா, நான் மாட்டிக்காம பாத்துக்கம்மா. அதெல்லாம் மாட்டிக்கவே மாட்டீங்க. இங்க ஆபரேட்டர் ரூம் எங்க இருக்கு? அந்த பக்கம் இருக்குமா? சரி, வாங்க. நீ இங்கே நின்னு பாரதி லிஃப்ட்டுக்குள்ள ஏறினதும் தகவல் சொல்லு. வாங்கண்ணா. வாங்க, ஜாலியா லிஃப்ட்ல போலாம். எங்க போறீங்க? குழந்தைகளை கூட்டிக்கிட்டு லிஃப்ட்ல கிட்ஸ் செக்ஷனுக்கு போறேன் மேடம். நானே லிஃப்ட் ஒர்க் ஆகாம தான் நின்னுட்டு இருக்கேன். என்ன லிஃப்ட் ஒர்க் ஆகலையா? பசங்களா, ஸ்டெப்ஸ்ல தான் போகணும் போல இருக்கு. வாங்க, படி இறங்குவோம் வாங்க. வாங்க 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 வாங்க, ஓடுங்க. என்ன சார் இது? என்னன்னு தெரியலையே. ஒருவேளை பவர் ஃப்ளக்சுவேஷனாக இருக்குமோ? அப்படியானா தான் லிஃப்ட் இந்த மாதிரி கண்ட்ரோலே இல்லாமல் அப் அண்ட் டவுனில் போகும். பாரதி, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? இல்ல சார். என்ன சொன்னீங்க பாரதி? ஒன்றும் ஆகலை சார். சாரி, அது லிஃப்ட்டு திடீர்னு மேலேயும் கீழேயும் போகிறதுனால நான் ஸ்லிப் ஆகி உங்கள் மேலே தெரியாமல். தெரியும் சார். இல்லை பாரதி, சத்தியமாக தெரியாமல் தான். சத்தியமா தெரியும் சார். என்ன தெரியும்? அது இங்க நடக்கிற விஷயத்தை பத்தி நான் சொன்னேன். அண்ணா, இப்போ லிஃப்ட் சர்றன்னு கீழே வரணும். அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகேவா? நல்லா வேணும் அவளுக்கு. என்கிட்டயும் உன் வேலையை காட்டுற. அண்ணா அண்ணா, அப்படியே சடனா ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ மேலையும் கீழையும் லிஃப்ட் போயிட்டு வந்ததுல உள்ள நிக்க முடியாம தடுமாறி பாரதி மண்டையில அடி வாங்கி தலையே வீங்கி போயிருக்கோம்ல. சார், எந்திரிங்க சார். பாரதி, நீங்க தான் என் மேல உட்காந்துருக்கீங்க. நீங்க எழுந்தாதான் நான் எந்திரிக்க முடியும். இதோ சாரி சார். இருங்க. சாரி, ஒன்றும் ஆகல. இல்ல, பரவாயில்ல. போதனா, போதும், நிறுத்துங்க. நந்தினி, எனக்கு உடனே அந்த பாரதியை பார்க்கணும் போல இருக்கு. அவளை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வா வா. ஆதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாரதி, are you all right? எனக்கு ஒன்றும் இல்லை சார். நீங்க ஓகேவா? ஃபைன் பாரதி.
இருங்க இருங்க மாட்டிருக்கு. சார் என் செயின் உங்க சரி, சரி, எடுங்க. பட்டன்ல மாட்டிக்கிச்சு. இருங்க இருங்க, என்ன நான் எடுத்து கொடுக்குறேன். தள்ளுங்க. அவ்வளோதான். சார் சார் ஒரு நிமிஷம். என்ன பாரதி? உங்க ஷர்ட் மேல என் தலையில இருந்த மல்லிகைப்பூ விழுந்திருக்கு. அதை எடுத்துட்டு அப்புறம் போங்க. ஓ, மித்ரா, லிஃப்ட் மேலேயும் கீழேயும் போயிட்டு வர வர உள்ள ரொமான்ஸ் அப்படியே அள்ளிக்கிச்சு தெரியுமா? லிஃப்ட் மேலேயும் கீழேயும் போகும்போது எங்களுக்குள்ள நடந்த ரொமான்ஸ் இருக்கே, அடடடடா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கெமிஸ்ட்ரி அப்படி ஒர்க் அவுட் ஆச்சு. உனக்கு அதுக்கு ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ். மித்ரா, அங்க பாரு. எனக்கு இதெல்லாம் பார்த்தா என்ன சொல்றதுன்னு தெரியல மித்ரா. ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு வர மாதிரி வந்திருக்காங்க. லிஃப்ட்டுக்குள்ளேயே இப்படின்னா, ஐயோ கடவுளே, இன்னும் கல்யாணத்துக்குள்ள என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல. சந்தோஷ். சொல்லுங்க சந்தோஷ். மேடம் பிஸியாக இருக்கீங்களா? இல்ல சொல்லுங்க. மேடம், அன்னைக்கு உங்கள் குழந்தைக்கு பிரச்சனைன்னு அவசர அவசரமாக கிளம்பி போனீங்களே, என்னாச்சு மேடம்? ஓகே தானே? ஓகே தான். ஓகே மேடம். லேப்டாப் எப்படி ஒர்க் ஆகுது? அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி எதுவுமே சொல்லலை நீங்கள். அதனால தான் தெரிஞ்சுக்கலான்னு நானே உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். இல்ல, அந்த லேப்டாப் அன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. என்ன மேடம் சொல்கிறீங்க? அந்த லேப்டாப்பை சரி பண்ணணும்னு எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டீங்க? அந்த லேப்டாப்காக தான் அன்னைக்கு அவ்வளோ தூரம் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னீங்க. இப்போ அது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. என்ன பண்றது? இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. புரியுது மேடம், கவலைப்படாதீங்க. நாங்கள் எப்போதுமே ரிப்பேர் பண்ணும்போது சேஃப்டிக்கு ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணுவோம். அந்த காப்பி சர்வீஸ் சென்டரில் தான் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? அப்ப அந்த வீடியோ நீங்க எடுத்த பேக்கப்ல கண்டிப்பா இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும் மேடம். தேங்க்யூ சந்தோஷ். எனக்கு அந்த வீடியோ மட்டும் வேணும். நான் கொஞ்சம் இப்போ வெளில இருக்கேன் மேடம். நாளைக்கு நான் ஆஃபீஸ் போயிட்டு அந்த வீடியோவோட காப்பி எடுத்துட்டு எப்படியாவது உங்களை பார்த்து நான் அதை கொடுத்துட்றேன். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே மேடம். நாளைக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரி, தேங்க்யூ அகைன். ஓகே மேடம்.